இஸ்லாம் அப்படித்தான், கிறிஸ்துவம் அப்படித்தான், எல்லா மகாத்மாக்கள் எல்லாம் ஒன்னே தான். ஒரே சொன்னாங்க, ஒரு நமக்கு ஒரு இடம் இருக்கு, 50 ஏக்கர் இருக்கு. அந்த 50 தண்ணி பாய்ச்ச மேடு பள்ளமா இருக்கு. நான் மேட்டுக்கு பாய்ச்ச தண்ணியை பள்ளத்துக்கு பாய்ச்ச முடியுமா? இல்ல பள்ளத்துக்கு பாய்ச்ச தண்ணியை சமோடிக்கு பாய்ச்ச முடியுமா? எந்த இடத்துக்கு மாதிரி பாய்ச்ச போறோம். ஒரே ஓனர் தான், ஒரே இடம், எத்தனை எனக்கு தான், நான் தான் அதுக்கு ஓனர். அப்ப பாய்ச்சற விதம் வேறையா இருக்கு இல்லையா? அது ஒரே ஓனர் யார்? ஆண்டவன் தான். அந்த ஒரே இறைவன் தான். அவன் ஒரே இடத்துல தண்ணி பாய்ச்சறான். அவனுடைய பிரதேசம் தான் எல்லாமே. இடத்துக்கு மாதிரி மாறி போகுது. எது உயர எது தாழ்வு எது இதெல்லாம் இல்லை. இது வருங்காலம் ஆண் என்ன பொண்ணு என்ன எல்லாம் ஒண்ணு தான். இனிமே அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதனால் என்று உலகத்திலே ஆண் பெண் உறவு ஒன்றுபடுகிறதோ அன்றுதான் உலக சாந்தி. ஆண் பெண் இப்போ இது வெளியில இப்ப உள்ள சொல்லட்டுமா? உள்ள நமக்குள்ள இருக்கிற ஆண் என்பது சூரியன், பெண் என்பது சந்திரன், இடகலா பிங்கலா சொல்லக்கூடியதான். இது ரெண்டும் சேர்ந்து போன உச்சிக்கு கீழே உள்ளதுக்கு மேல அந்த குரு மத்தியம் வந்தது இல்லையா? இதுதான் அந்த ஆண் பெண் தன்மை வந்துச்சுன்னா அது அர்த்தநாரீஸ்வர தன்மை வந்துடும். அப்ப சிவசக்தி சொல்லும் வந்துருது. அந்த சிவஞானத்தை அடைய முடியும், அந்த பிரம்மஞானத்தை அடைய முடியும். இப்படித்தான் உள்ளே. அப்படி எல்லாமே அப்படித்தான். அதனாலே நாம் இந்த ஜோதிட கலை என்பது மிக அற்புதமான கலை. நீங்க இதோட நிக்க கூடாது. ஜோதிடத்தை யார் ஒருத்தர் முழுமையா ஆழமா ஆணித்தனமா ஆனந்தமா நேசிச்சு அதை ஏத்துக்கிறாங்களோ, அவர் முதலே சொல்லிட்டாரு, அது பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு சகல கலையும் கைகூடி. ஏன்னா நீங்க அப்படியே நீங்க அப்படி இருக்கு என்னவாயிருக்கு? நீங்க எல்லாம் ஒண்ணுல இருந்தா போதும். நீங்க எதுவா யார் ஒருத்தர் எது ஒண்ணு காண வேண்டி மற்ற அத்தனையும் இருக்க ரெடியா இருக்காங்களோ அவங்க கிடைச்சோம். அதனாலே குடிக்க வேண்டியது குடிச்சா, கொடுக்க வேண்டியது கொடுத்துருவாரு, எடுக்க வேண்டியது எடுத்துறாரு. என்ன அதனால குடிக்க வேண்டியது நீங்க குடிக்கணும். ஆனா எதுலயே ஒண்ணுலே இருங்க. அந்த ஒண்ணுலயே இருக்கிறதுக்கு ட்ரையல் தான் இந்த இல்ல இந்த கல்யாணம் பண்ணினா பத்தினி தன்மை. ஒரு புருஷன் இருங்க, ஒரு பொண்டாட்டி கூட இருங்க. இதெல்லாம் எதுக்கு? ஒரு குருவை பிடிச்சிருங்க. இப்படி என்ன நீங்க இருக்கிற காலத்துல அப்படி ஒரு செடியை கூட ஒரு இடத்துல நட்டி வச்சா அழகா இருக்கும். அதை புடுங்கி 10 இடத்துல நட்டி வச்சா உயிரோடு இருக்கும். ஆனா வளர்ச்சி இருக்கு வாழ்க்கையில் அப்படி. அதனாலே எந்த குருவும் ஒரே குரு தான். எந்த ஆசாரம் வந்தாலே அது எந்த படிப்பா இருந்தாலும் சரி, நீங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாம் ஒன்னிலே நிக்கணும். அந்த அத்வைத கொள்கையில, இந்த துவைதத்தில, விசிஷ்டாத்வைதத்தில எப்படியா நீங்க போய்க்கலாம். ஆனா இதுல ஒண்ணு நில்லுங்க. ஆன்மீகம் வேற ஒண்ணு இல்லை. நான் கொஞ்சம் சாந்தமா ஜாலியா பேசிட்டு இருக்கிறேன். ஏன்னா என் பேச்சு பேசுனா மைக்கம் நிக்காது, நீங்க எல்லாரும் ஓடி போயிடுவீங்க. ஏன்னா அவ்வளவு கோபமா பேசுவேன், கொட்டி பேசுவேன். என்ன உங்களால யாரும் தப்பிச்சு ஓட முடியாது. எல்லாரும் இங்க இஸ்லாம் அமைப்பு கூட நான் பேசிட்டு தான் இருக்கிறேன். தொடர்ந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல கூப்பிட்டுருவாங்க, நான் பேசதான் போறேன், பேசிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா அங்கேயும் அவங்க திட்டுறேன், இந்து தர்மத்தை திட்டுறேன், மராட்டில பேசுறேன், அங்கேயும் திட்டுறேன். இந்து உணர்நிலை கூப்பிடுறான், அங்கேயும் பேசுறேன். இந்துன்னு என்னன்னு கேட்கிறேன். 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளப்பறை போடுறாங்க. இந்துன்னு என்னையான்னு கேட்கிறேன். இந்தின் இளப்பறைன்னு என்னது? இந்தின் இளப்பறைன்னு என்ன? 3ஆம் பறை. இந்துன்னு அப்ப என்ன? சந்திரன். அப்ப இந்து இளங்கரை சந்திரனுடைய 3ஆம் பறை போல இந்து இளங்கரை போல் சொன்னான். அப்ப இந்து மதம் என்னது? இந்து என்ன? மனசு. சந்திரன் என்னது? மனசு இல்லையா? இந்த மனசு இல்லாட்ட இந்த ஜாதகம் மேல பண்ணும், கட்டம் மேல பண்ணும் இருக்கா? சரி, ஓகே. சந்திரன் இல்லைன்னா ஒண்ணே இல்லை. அப்ப மனசு லோகத்துல ஒண்ணுமே இல்லை. கோமா ஸ்டேஜ். உயிர் இருக்கு ஹாஸ்பிட்டல்ல, கோமா ஸ்டேஜ். மனம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. சோ மனசு வச்சுதான், சந்திரன் வச்சுதான் எல்லாமே இருக்கு. அதே உயிர் எடுத்துக்கோங்க, சூரியன், ஆத்ம சூரியன். அப்ப அந்த சூரியன் வச்சுதான் இந்த மனசை சுற்றும் இல்லையா? அந்த சூரியன் இல்லைன்னா ஒட்டுமொத்தம் ஒண்ணுமே இல்லை. அப்படித்தானே? அப்போ எல்லாம் ஒண்ணுதானே. நான் இப்படி இருக்கேன், நீங்க இப்படி இருக்கிறீங்க.